ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பலகாரம் சுடுவாங்கள்ல, அதுக்கு யூஸ் பண்ணுற சர்க்கரை எப்படி செய்வாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். அது ஃபஸ்ட்டு எப்படி செய்வாங்கன்னு பார்த்திங்கன்னா, கரும்பு நம்ம சாப்பிட்ற கரும்புலாம் இல்லாமல் இதுக்குன்னு வேறு கரும்பு இருக்குது. அந்த கரும்பை மிஷினில் போட்டு அரைச்சி அதுலேருந்து எடுத்துட்டு அந்த பெரிய சட்டி இருக்குல்ல, அதில் போட்டு காய்ச்சுவாங்க. காய்ச்சும் போது நிறைய பொடிங்க அந்த மாதிரிலாம் சேர்ப்பாங்க. நல்லா காய்ச்சி அப்படியே வெளியில் அந்த இதில் அந்த ஓட்டை வழியாக வெளியில் வரும். எண்ணிட்டு நிறைய பேர் அந்த இப்படி குத்தி இது பண்ணுறாங்கள்ல, அதை கட்டி ஆக விடாமல் இப்படி இலக்கிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது அது ஒரு பருவம் இருக்குது, அந்த பருவம் ஆகிற வரைக்கும் இலக்கிக்கிட்டே இருந்துட்டு துணியை நனைச்சி எடுத்து அதில் சின்னதாக உருண்டைகளாக செஞ்சு எடுப்பாங்க. சரியான சூடாக இருக்கும். அதனால தான் அந்த துணியை நனைச்சிட்டு செய்கிறாங்க. அவங்களுக்கு செஞ்சு நல்ல பரிச்சயம் இருக்கனால தான் நல்லா ஸ்பீடாகவே செய்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ பேர் உட்காந்து செய்கிறாங்கன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இப்படி தான் நம்ம சாப்பிட்ற சர்க்கரை யூஸ் பண்ணுறாங்க. எடைக்கு அது கட்டி ஆகாமல் இருக்கிறதுக்கு தட்டி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. வந்துட்டு இது பார்த்திங்களா, எங்கள் மாமா அது வந்துட்டு அந்த இதில் இருந்த அந்த சட்டியில் போட்டு காய்ச்சினாங்களா, அதுக்குள்ளே அந்த கரும்பு இதை விட்டுட்டு எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வேண்டி அது செஞ்சுக்கிட்டு இருக்கார் அவர். அப்புறமா அந்த மூட்டைகளில் அளந்து எடுக்கிறதும் சர்க்கரை தான். ஒரு மூட்டைக்கு 30 கிலோன்னு சொல்லி எடுத்து போட்டு அதை அளந்து வைப்பாங்க.